வணக்கம். இன்றைய ராசி பலன் 12/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 28ஆம் தேதி. திதி திரியோதசி, நட்சத்திரம் ரோஹிணி, யோகம் சுபயோகம். இன்று சுப முகூர்த்த நாள், அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்று நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும், அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் நடக்க வேண்டும் என்றாலும் இன்று சூரிய பகவானை வணங்கினால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ராகு காலம் 4:30 to 6, யமகண்டம் 12 to 1. மேசராசி பாராட்டு உண்டு. ரிஷபராசி கவலை நீங்கி சந்தோஷம் பிறக்கும். மிதுன ராசி சுப செலவு உண்டு. கடகராசி நல்ல குணமாக இன்று இருப்பீர்கள். எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சிம்ம ராசி நன்மையான நாள். கன்னி ராசி உங்களது பெருமை எல்லோருக்கும் புரியும். பெருமைப்பட நடப்பீர்கள். துலாம் ராசி நல்ல நாள். விருச்சிக ராசி இன்று சந்திராஷ்டமம், கவனமாக இருங்கள். உங்கள் மனைவியிடமும் குழந்தையிடமும் பெற்றோர்களிடமும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி வேறொன்றும் கவலை இல்லை. மகர ராசி தனுசு ராசி வெற்றி மேல் வெற்றி. மகர ராசி சுபவரவு உண்டு. நல்ல செலவு இன்று சுப செலவாக செய்வீர்கள். கும்ப ராசி இன்று நாள் பொறுமையாக இருக்கும். நல்ல நாள். மீன ராசி இன்று நாள் நிம்மதியாக இருக்கும். இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும், இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்று சூரிய பகவானை வணங்கி சூரியனுக்கு ஒரு நெய் தீபம், நவகிரகங்களில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு முறை வலம் வந்து வணங்கி கோதுமையில் செய்த தின்பண்டத்தை, கோதுமையில் செய்த உணவை சூரிய பகவானுக்கு படைத்து கோயிலில் ஆலயங்களில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் உங்களது கண் பிரச்சனை, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீரும். எனவே ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் அனுகிரகம், சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் சூரியனுக்கு உகந்த அனைத்தும் நாம் செய்தால் மிகவும் நல்லது. சூரியனுக்கு உகந்தது கோதுமை. எனவே கோதுமையில் செய்த பண்டங்களை சூரிய பகவானுக்கு படைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்தால் உங்களது பிரச்சனை தீரும். காலையில்